ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறாய். இதற்கு நான் ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டேன். அதை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் வழியை. ஆனால் அதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். அலட்சியம் மட்டும் செய்துவிடாதே. ஒரு விஷயம் நான் உனக்கு செய்கிறேன் என்றால் அது ஏதோ ஒரு ரூபத்தில் தான் கிடைக்கும். நேரடியாக நானே வந்து செய்வேன் என்று எதிர்பார்ப்பது தவறு. எல்லா இடத்திலும் நான் உனக்கு இருந்து ஒவ்வொன்றாக செய்து கொண்டு இருக்கிறேன். அது உனக்கு தெரியும். ஏதாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது அதை நான் உன் கண்ணுக்கு முன்னே காட்டி அதிலிருந்து தப்பிக்க வைக்கிறேன். அது உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் நான் உன் வாழ்க்கையில் நீ பட்டுக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கும் உனக்கு ஒரு வழியை காட்டி உன்னை முன்னுக்கு கொண்டு வந்து விடுவேன் என்ற நம்பிக்கைக்கு வா. எல்லா நேரமும் உன்னை சோதிப்பேன் என்று நினைக்காதே. பல இடங்களில் உன்னை காப்பாற்றி கரை சேர்த்து இருக்கிறேன். அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். ஏன் எல்லாரும் தவறு செய்தால் மட்டும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்கிறீர்கள்? ஒருவன் நல்லது செய்தால் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாமே. ஒருவன் தவறு செய்ததை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொண்டு அவனை ஏன் ஒதுக்க வேண்டும்? தெய்வத்தையும் அதே போல்தான் அனைவரும் செய்கிறீர்கள். உதவி செய்ததை மறந்துவிட்டு அவன் எப்பொழுது உனக்கு உதவி செய்யவில்லையோ அப்பொழுது அந்த தெய்வமானது எனக்கு உதவி செய்யவில்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறீர்கள். என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கைக்கு எது வேண்டும் எது வேண்டாம் அனைத்துமே எனக்கு தெரியும். அதனால் உனக்கு என்ன வேண்டுமோ அது உனக்கு நேரத்திற்கு சரியாக கிடைக்கும். அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லாதே. நிச்சயமாக உனக்கு நல்லது உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாய். அதையெல்லாம் மறக்கும் அளவுக்கு உனக்கு தேவையானதை நான் செய்து தருவேன். ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக்கொள். உனக்கு ஒரு உதவி கிடைக்கும். அந்த உதவியை ஒரு பொழுதும் தட்டிவிடாதே. யாரும் எனக்கு செய்யவில்லை என்று சொல்லாதே. இந்த முறை நான் உனக்கு ஒரு உதவி செய்ய போகிறேன். அந்த உதவியை நீ மனதார பெற்றுக்கொள். அது உன் வாழ்க்கையையே சீக்கிரமாக மாற்றி கரை சேர்த்து விடும். என்னுடைய தங்கத்திற்கு ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தால் எல்லாமே உனக்கு சீக்கிரமாக கிடைக்கும், திருப்திகரமாக கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ திருப்தியாகவே இல்லை. கேட்டால் எனக்கு என்ன கிடைத்தது, நான் திருப்தியாக இருக்கிறது என்று கேட்கிறாய். எது இருக்கிறதோ அதை வைத்து திருப்திகரமாக வாழ பழகுங்கள். அப்பொழுதுதான் இன்னும் அதிகமான வாழ்க்கையில் நல்லது கிடைக்கும். எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து வருத்தப்படாமல் கிடைத்து இருப்பதை வைத்து வாழுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். அதைவிட மிக மிக சந்தோஷமான விஷயங்கள் ஆனது கிடைக்கும். புரிகிறதா என்னுடைய தங்கமே? ஞாபகம் வைத்துக்கொள். இருப்பதை வைத்து வாழ்ந்து வா. அதைவிட சிறப்பாகவே கிடைக்கும். நான் கொடுக்கும் வாய்ப்புகளை ஒரு நாளும் தவற விட்டு விடாதே. தவற விட்டு விட்டு சாய் எனக்கு செய்யவில்லை, கடவுள் எனக்கு செய்யவில்லை என்ற வார்த்தையை உபயோகிக்காதே. ஏனென்றால் உனக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் எந்த அளவு கஷ்டம் ஏற்படுமோ அதே போலத்தான் இறைவனுக்கும் ஏற்படும். அதை மறந்து விடாதே. என்னுடைய தங்கத்திற்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும். அதுவும் நீ நினைத்த நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் அது எப்பொழுது நடந்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரிந்து நாங்கள் நிச்சயமாகவே நல்லதை செய்து வாழ வைப்போம். எங்களை நம்பி உன் வாழ்க்கையை கொடு. உனக்கு எந்த இறைவனை பிடிக்குமோ அந்த இறைவனின் கையில் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒப்படைத்து விட்டு கவலைப்படாமல் இரு. எல்லாம் நல்லது மட்டுமே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.